இந்த ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் நைட்டே நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறு போக வேண்டியது இருக்குது. காலையில் அவங்க டே ஷிஃப்ட் போகிறாங்க. அப்போ எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா எப்படி இருந்தாலும் லேட் ஆயிரும். அதுவும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அவங்க வேலைக்கு போகிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதனால் நைட்டே ஏதாவது புளிக்குழம்பு மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி செஞ்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு சும்மா அரிசி ஊற வச்சு சாப்பாடு மட்டும் வச்சுருவோம். தயிர் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டே அன்றைக்கி ஊர்லேருந்து கொண்டு வந்து சுண்டக்காய் இருந்தது. அதை 2 பாகமாக பிரித்து கொஞ்சமாக மட்டும் குழம்பு வச்சுட்டு மற்றதெல்லாம் வத்தலுக்கோ இல்லை இன்னொரு டைம் குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் காலையில் நேரம் அதிக டைம் இழுக்கிற ஒரு வேலைன்னா இந்த அயன் பண்ணுற வேலை தான். அப்படியே நான் அந்த வேலையும் நைட்டே செஞ்சு வச்சுருவோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புது சாரீ அப்படிங்கிறதுனால பெருசாக அயன் பண்ண எதுவும் தேவையில்லை. ப்ளவுஸ் மட்டும் அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு அந்த ஷர்ட்டெல்லாம் அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதையும் நானே அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் அதிகபட்சம் அவங்க தான் செய்வாங்க. இன்றைக்கும் அப்படி தான் அவங்க சொல்கிறப்போ நீங்களே செஞ்சுருங்க, நீங்களே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க வரதுக்கு முன்னாடி நானே சர்ப்ரைஸாக செஞ்சு வச்சுருந்தேன். வந்தோடனே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் சில சேரீயெல்லாம் கட்டுறப்போ மடிப்பு, அதுவும் அவசரத்தில் கட்டுறப்போ இந்த மடிப்பே சுத்தமாக விழுகாது. எரிச்சலாக இருக்கும், ஏன்டா இன்றைக்கி சேரீ கட்டுறோன்னா. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த சேரீ நல்லா இருந்தது. ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, சீக்கிரம் இந்த சேரீ கட்டுற மாதிரி இருந்து மடிப்பு வந்து நல்லா சூப்பராக விழுந்துருந்துச்சு. இது ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் தான், அதனால் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வேலை செஞ்சது யாருன்னா என்னோடய சிஸ்டர் தான். அதுவும் அவள் என்கிட்ட சொன்னால் சூப்பராக நிறைய டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் மகா, போய் பாரு அப்படின்னு சொன்னான். நான் பார்த்தது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். அது தூங்காமல் கண் முழிச்சு அவள் செஞ்ச வேலை எப்போவுமே மெமரபிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். அங்கேயும் வந்து அவங்க 8 மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு 6:30 போலவே போயிட்டோம். நாங்கள் நினச்சது என்னென்னா 6:30க்கு போயிட்டு ஒரு 7:30 போல் அங்கேருந்து ஒரு மணி நேரம் இருந்துட்டு 7:30 போல் நம்ம கிளம்பி வந்துடுவோன்னு. அங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னொரு கசின்ஸ் எல்லாம் வந்திருந்ததுனால மெய் மறந்து ரொம்ப நேரம் பேசிட்டு உட்காந்துருந்ததில் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்புறப்போ மணி 8:30 போல் ஆயிடுச்சு. இனி வந்து அவங்களுக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் பர்மிஷன் போட்டிருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு கிளம்புறப்போ 8:45 ஆயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான். அதுவும் வந்தோடனே அவசரமாக கிளம்புனாங்க. என்ன கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோன்னா கொஞ்சம் வீட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போன மாதிரி இருக்கும். அவசரமாக போயிருக்க வேண்டியது இருக்காது. சரி என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த உப்பசத்துலலாம் சாரீ கட்டுறதே பெரிய விஷயம். நானும் புது சாரீ கட்டலான்னு ஆசைப்பட்டு கட்டினேன். நாள் ஃபுல்லாலாம் சமாளிக்க முடியாது. சும்மா இதை மாதிரி 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு